சரிதாவுக்கு 35 வயது. 10 வருடங்களாக அவள் ராஜேஷின் மனைவியாக இருக்கிறாள். ராஜேஷ் ஒரு வங்கி மேலாளர், நல்ல சம்பளம் உள்ளவர். அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய கவலை இருந்தது, அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று நிறைய பணம் செலவழித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதை ஊர்க்காரர்களும் உறவினர்களும் அறிந்தபோது குழந்தைகளை பெற முடியாதவர்கள் என்று கேலி செய்யத் தொடங்கினர். இவர்களுக்கு இவ்வளவு செல்வம் இருந்து என்ன பயன், குழந்தைகள் இல்லையே என்று சிலர் பின்னால் பேசினர். இந்த வார்த்தைகள் ராஜேஷை மிகவும் புண்படுத்தின. அவன் வெளியில் ஒன்றும் காட்டாமல் மனதில் கவலையுடன் இருந்தான். சரிதாவுக்கு 2 அண்ணன்கள் உள்ளனர். அவர்களுக்கு குழந்தைகள் உள்ளனர். ஒரு நாள் சரிதா தன் அண்ணனின் மகளை தத்தெடுக்கலாம் என்று ராஜேஷிடம் கூறினாள். ஆனால் ராஜேஷ் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நாம் இப்படியே வாழ்ந்தால் போதும் சரிதா என்று அவன் கூறினான். சரிதா அவனின் மனதை புரிந்து கொண்டு பின்னர் அந்த விஷயத்தை மீண்டும் எழுப்பவில்லை. இருவரும் ஒருவரையொருவர் குழந்தைகளைப் போல பராமரித்து வாழ்க்கையை முன்னெடுத்துச் சென்றனர். சரிதா வீட்டு வேலைகளுடன் தையல் வேலையும் செய்தாள். ராஜேஷ் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வருவான். ஒரு நாள் சரிதா அவனிடம் ஒரு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டாள். நீ வேலை முடிந்து வரும்போது நான் தனியாக இருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று அவள் கூறினாள். ராஜேஷ் ஒரு தனியார் நிறுவனத்தில் சரிதாவுக்கு வேலை ஏற்பாடு செய்தான். 1 மாதம் கழித்து வா என்று அவர்கள் கூறினர். அதுவரை சரிதா வீட்டில் தையல் வேலையில் கவனம் செலுத்தினாள். ஆனால் ஒரு நாள் அதிர்ச்சியூட்டும் செய்தி வந்தது. ராஜேஷ் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது பைக்கில் ஒரு பெரிய வாகனம் மோதி விபத்துக்குள்ளானான். அவன் ஒரு குழியில் விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மக்கள் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சரிதா செய்தியறிந்து மருத்துவமனைக்கு ஓடினாள். மருத்துவர்கள் கூறினர், தலையில் அடிபட்டதால் நினைவு இழந்திருக்கிறார். கையில் அறுவை சிகிச்சை தேவை. விபத்தை விசாரிக்க அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் கூறினர், ராஜேஷ் தவறான பாதையில் வண்டி ஓட்டியதால் விபத்து நேர்ந்தது. வாகனத்தை ஓட்டியவருக்கு தவறில்லை. CCTVயிலெல்லாம் தெளிவாக பதிவாகியிருந்தது. சரிதா ராஜேஷை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு நன்றி கூறி தேவையான ஆவணங்களில் கையெழுத்திட்டாள். அவள் கண்ணீருடன் கடவுளிடம் வேண்டினாள், அவனுக்கு ஒன்றும் ஆகிவிடக் கூடாது. அறுவை சிகிச்சை முடிந்து ராஜேஷை ICUக்கு மாற்றினர். மருத்துவர்கள் கூறினர், நினைவு திரும்பவில்லை என்றால் உயிருக்கு ஆபத்து. சரிதா தன் தாயிடமும் அண்ணன்களிடமும் விவரம் கூறினாள். தாய் மருத்துவமனைக்கு வந்து சரிதாவை ஆறுதல் படுத்தினாள். நீ கடவுளிடம் வேண்டு, எல்லாம் சரியாகும் என்று தாய் கூறினாள். சரிதாவின் ஒரு அண்ணன் மருத்துவமனையில் உதவினான். ஆனால் மற்றவர்கள் குழந்தைகள் காரணமாக வர தயங்கினர். நாட்கள் கடந்தன. ஆனால் ராஜேஷுக்கு நினைவு திரும்பவில்லை. மருத்துவர்கள் கூறினர், இப்போது அவர் கோமாவில் இருக்கிறார். வீட்டுக்கு கொண்டு செல்லலாம். நினைவு திரும்ப வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். சில வேளைகளில் ஒருபோதும் திரும்பாமலும் போகலாம். சரிதா ராஜேஷை வீட்டுக்கு கொண்டு வந்தாள். அவள் தனியாக இருந்தாள். தாய் கூறினாள், எங்கள் வீட்டுக்கு வா, எங்களுடன் இரு. ஆனால் சரிதா கூறினாள், நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் உன்னிடம் சொல்கிறேன். 2 வாரங்கள் கழித்து ராஜேஷின் நிலையில் மாற்றமில்லை. சேமிப்பு தீர்ந்தது. மருந்துக்கு பணம் தேவைப்பட்டது. சரிதா வேலைக்குச் செல்ல முடிவு செய்தாள். ஆனால் ராஜேஷை யார் பார்ப்பது? அவள் ஒரு செவிலியை வீட்டில் நியமித்தாள். மருத்துவமனையில் இருந்து ஒரு செவிலியை ஏற்பாடு செய்து மருந்துகளின் நேரம் மற்றும் வேலைகளை விளக்கினாள். சரிதா வேலை தேடினாள். ராஜேஷ் முன்பு ஏற்பாடு செய்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. அவள் மறுநாள் வேலையை தொடங்கினாள். பகலில் செவிலி ராஜேஷை பார்த்து கொண்டாள். இரவில் சரிதா பராமரித்தாள். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. முதல் செவிலி 1 வாரம் கழித்து உடல் சோர்ந்து வேலையை விட்டுவிட்டாள். ஏதோ தவறு நடந்ததற்கு தண்டனை என்று முணுமுணுத்து சென்றாள். சரிதா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் மற்றொரு செவிலியை ஏற்பாடு செய்தாள். 2வது செவிலியும் 10 நாட்களுக்குள் சோர்ந்து தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி சென்றாள். இது என்ன நடக்கிறது என்று சரிதாவுக்கு புரியவில்லை. அவளால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் கவலைப்பட்டாள். வீட்டில் செவிலிக்கும் ராஜேஷுக்கும் மட்டுமே இருக்கிறது, என்ன நடக்கிறது என்று அவள் யோசித்தாள். அவள் 1 வாரம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்து ஒரு முடிவு எடுத்தாள். செவிலியின் உடையை அணிந்து முகத்தை மறைத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய முடிவு செய்தாள். சரிதா ராஜேஷின் அறையில் மருந்து கொடுக்கும்போது யாரோ அவள் முகத்தில் ஒரு துணியை வைத்தனர். அதில் மயக்க மருந்தின் மனம் இருந்தது. முகமூடி இருந்ததால் அவள் பகுதியளவு மட்டுமே மயங்கினாள். திடீரென யாரோ அவள் கையில் ஒரு ஊசி செலுத்தினர். அவள் பலவீனமடைந்து கத்த முயன்றும் குரல் வெளியே வரவில்லை. அப்போது யாரோ அவளது முகமூடியை அகற்றினர். ஒரு ஆண் குரல் கூச்சலிடுவது கேட்டது. சரிதா கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தாள். அங்கே ராஜேஷ் நின்றிருந்தான், கோமாவிலிருந்து விழித்து முழு உணர்வுடன். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் மயக்கத்தில் விழுந்தாள். கண் விழித்தபோது சரிதா மருத்துவமனையில் இருந்தாள். ராஜேஷ் அங்கு வந்து, உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது
என்று கேட்டான். அவன் முகத்தில் குற்ற உணர்வு தெரிந்தது. நீ செவிலி என்று தவறாக நினைத்துவிட்டேன், மன்னித்துவிடு என்று அவன் கூறினான். சரிதா கோபத்துடன் கேட்டாள், அந்த செவிலியர்களுக்கு என்ன ஆனது? ஓடிப்போனார்களே. ராஜேஷ் ஒன்றும் பேசாமல் மருந்தை மேசையில் வைத்துவிட்டு சென்றான். சரிதா தன் தாயின் வீட்டுக்குச் சென்றாள். ராஜேஷ் குணமடைந்ததைப் பற்றி கூறினாள். ஆனால் மற்ற விஷயங்களைப் பற்றி பேசவில்லை. ஏனெனில் அவனின் மானம் காக்க வேண்டுமென்று விரும்பினாள். 2 நாட்கள் அங்கு தங்கினாள். ஆனால் ராஜேஷ் வரவில்லை. சரிதாவின் மனதில் கேள்விகள் தோன்றின. செவிலியர்கள் என்ன கூறினார்கள்? ராஜேஷ் என்ன செய்தான்? ஒரு நாள் ராஜேஷ் தாயின் வீட்டுக்கு வந்தான். சரிதா கோபத்தில் பேசாமல் இருந்தாள். அவன் கேட்டான், உனக்கு கோபமா? அவள் பதிலளிக்கவில்லை. உன் கோபம் எனக்கு புரிகிறது. நான் தவறு செய்துவிட்டேன், மன்னித்துவிடு என்று அவன் கூறினான். சரிதா கூறினாள், முதலில் உன் தவறு என்னவென்று சொல். செவிலியர்களிடம் என்ன செய்தாய்? நான் புரிந்து கொண்டு முடிவு செய்கிறேன். ராஜேஷ் எல்லாவற்றையும் திறந்து கூறினான். நமக்கு குழந்தைகள் இல்லாததற்காக பலர் நம்மை கேலி செய்தனர். ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து நாம் திரும்பும்போது நான் பஸ் எடுக்க திரும்பிச் சென்றேன். அங்கு 4 செவிலியர்கள் நம்மை குறை கூறி சிரிப்பதை கேட்டேன். இவர்களுக்கு இன்னும் குழந்தைகள் வேண்டுமாம், இவ்வளவு வயதாகியும் என்று கூறினார்கள். அந்த வார்த்தைகள் என் மனதை உடைத்தன. பின்னர் அலுவலகத்தில் சிலர் இதே விஷயத்தை பற்றி பேசினார்கள். நான் கோபத்தில் வண்டியை வேகமாக ஓட்டினேன், அதனால் விபத்து நேர்ந்தது. அவன் தொடர்ந்தான், நான் கோமாவில் இருப்பதாக எல்லோரும் நினைத்தனர். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு உணர்வு திரும்பியது. ஆனால் நான் அதை உன்னிடம் மறைத்தேன். நீ அழைத்த முதல் செவிலி மருத்துவமனையில் நம்மை கேலி செய்தவர்களில் ஒருவர் என்பதை உணர்ந்தேன். நான் அவர்களின் உணவில் சிறிதளவு மயக்க மருந்து கலந்தேன். அவர்கள் சோர்ந்து போனார்கள். 2வது மற்றும் 3வது செவிலியர்களுக்கும் நான் அதையே செய்தேன். உன்னை நான் செவிலி என்று தவறாக நினைத்து மயக்க மருந்து துணியையும் ஊசியையும் பயன்படுத்தினேன். உன் முகத்தை பார்த்தபோது நான் அதிர்ந்தேன், என் தவறு புரிந்தது. சரிதா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் அவனின் கவலையை புரிந்து கொண்டாள். உன் மனதை இந்த கேலிகள் உடைத்துவிட்டன என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் இது தவறான வழி இல்லையா? யாராவது அதிக தீங்கு அடைந்திருந்தால் என்று அவள் கேட்டாள். ராஜேஷ் தலைகுனிந்தான். எனக்கு தவறு நேர்ந்தது. நான் மன அழுத்தத்திற்கு மருந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நான் சரியாகி வருகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று அவன் கூறினான். சரிதா நிறைய யோசித்தாள். அவனின் தவறை புரிந்து கொண்டாள். ஆனால் அவனின் கவலையையும் கண்டாள். உன் மனதை இந்த கேலிகள் உடைத்தன. நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் இனி இப்படி செய்யாதே என்று அவள் கூறினாள். ராஜேஷ் ஒப்புக்கொண்டான். அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தனர். ஒரு சிறுமியை அனாதை இல்லத்திலிருந்து அழைத்து வந்தனர். அவர்களின் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஊர்க்காரர்களின் கேலிகள் இனி அவர்களை பாதிக்கவில்லை. நமக்கு நம்முடைய குடும்பம் இருக்கிறது, அதுவே போதும் என்று சரிதாவும் ராஜேஷும் கூறினர். அவர்கள் ஒன்றாக புதிய வாழ்க்கையை தொடங்கினர், அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த பாதையில்.